என் பெயர் ரதி. எனக்கு இப்போது 16 வயது. பார்ப்பதற்கு அழகான தோற்றம், இளமை துள்ளும் பருவம். எனக்கு உடன் பிறந்தவர்கள் யாரும் இல்லை. என் பெற்றோருக்கு நான் ஒரே மகள். என் அப்பா ராஜசேகர் ஜெர்மனியில் ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார். வேலையின் காரணமாக அவர் 2 வருடங்களுக்கு ஒரு முறைதான் ஊருக்கு வருவார். அங்கேயே தங்கி விடுவதால் பெரும்பாலான நாட்கள் நானும் அம்மாவும் மட்டும்தான் வீட்டில் இருப்போம். என் அம்மா அஞ்சலி ஒரு ஜவுளி ஏற்றுமதி நிறுவனத்தில் மேலாளராக பணிபுரிகிறாள். வேலைக்கு செல்லும் பெண் என்பதால் அவள் மிகவும் முற்போக்கான எண்ணம் கொண்டவள். ஆனால் அம்மா இப்படி ஒரு முடிவை எடுப்பாள் என்று நான் கனவிலும் நினைத்ததில்லை. அப்பா வெளிநாட்டிலிருந்து ஊருக்கு வரும்போது அம்மா மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பாள். அந்த நாட்கள் திருவிழா போல இருக்கும். ஆனால் அவர் மீண்டும் கிளம்பி சென்றதும் அம்மா அப்படியே சோர்ந்து போவாள். எதிலும் பிடிப்பு இல்லாமல் இருப்பாள். நாங்கள் நகருக்கு வெளியே ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு தனி வீட்டில் வாடகைக்கு வசித்து வந்தோம். சுற்றிலும் அதிக நடமாட்டம் இருக்காது. அந்த வீடு அப்பாவின் நெருங்கிய நண்பரான அவினாஷ் மாமாவுக்கு சொந்தமானது. அவர் அப்பாவின் உயிர் நண்பர் என்பதால் எங்களிடம் மிக குறைந்த வாடகையை பெற்றுக்கொண்டார். அப்பா ஊரில் இருக்கும் போதெல்லாம் அவினாஷ் மாமாவுடன் தான் அதிக நேரம் செலவிடுவார். மாமாவின் வீடு எங்கள் வீட்டிற்கு அருகிலேயே இருந்ததால் அவர் அடிக்கடி எங்கள் வீட்டிற்கு வருவார். மாமா வீட்டுக்கு வந்தால் என் அம்மாவின் முகம் மலர்ந்துவிடும். அம்மாவின் தனிமையை போக்கும் ஒரு துணையாக அவர் இருந்தார். அவர்கள் இருவரும் நீண்ட நேரம் பேசிக்கொண்டிருப்பார்கள். சில நேரங்களில் மாமா எங்களை வெளியே அழைத்து செல்வார். சினிமாவுக்கு கூட்டி செல்வார். நாளடைவில் அவர் எங்கள் குடும்பத்தில் ஒருவராகவே மாறிப்போனார். ஆனால் அப்பா இல்லாத நேரத்தில் மாமா இப்படியெல்லாம் செய்வார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ஒரு நாள் நான் பள்ளியிலிருந்து வீடு திரும்பிய போது மாமாவும் அம்மாவும் சமையலறையில் இரவு உணவை தயாரித்து கொண்டிருந்தார்கள். நான் என் பையை அறையில் வைத்துவிட்டு முகம் கழுவி உடை மாற்றிக் கொண்டேன். அம்மா சிற்றுண்டி தயாராக இருப்பதாக கூப்பிட்டாள். நாங்கள் மூவரும் அமர்ந்து பேசிக்கொண்டே சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடித்ததும் நான் படிக்க என் அறைக்கு சென்றேன். அம்மாவும் மாமாவும் அம்மாவின் அறைக்குள் சென்று பேசத் தொடங்கினார்கள். அவர்கள் அறைக்குள் அப்படி என்னதான் இவ்வளவு நேரம் பேசிக்கொண்டிருப்பார்கள் என்று எனக்கு புரியாது. அன்றிரவு மாமா எங்கள் வீட்டிலேயே தங்குவதாக திட்டம். இரவு உணவை முடித்துவிட்டு 10:30 மணி அளவில் நான் தூங்க சென்றேன். ஆனால் அன்று என்னவோ எனக்கு தூக்கமே வரவில்லை. படுக்கையில் அங்கும் இங்கும் புரண்டு கொண்டிருந்தேன். 1 மணி நேரம் கடந்திருக்கும். மெல்ல கண் அயரத் தொடங்கிய போது அம்மாவின் அறையிலிருந்து வளையல் சத்தம் கேட்டது. அந்த சத்தம் என் தூக்கத்தை கலைத்தது. கவனித்து கேட்டபோது அம்மாவின் அறையிலிருந்து விசித்திரமான முனகல் சத்தங்களும் கேட்டன. 1 நிமிடம் சத்தம் நின்று போனது. அந்த சத்தத்தின் ரகசியம் என்னவென்று அறியும் ஆர்வம் மேலிட நான் மெல்ல எழுந்து வெளியே வந்தேன். ஜன்னல் வழியாக உள்ளே எட்டி பார்த்தேன். உள்ளே கண்ட காட்சி எனக்கு அதிர்ச்சியை தந்தது. அந்த நள்ளிரவு நேரத்தில் மாமாவும் அம்மாவும் மிக நெருக்கமாக அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள். மாமா அம்மாவிடம், அஞ்சலி, உன் கணவன் என் சிறந்த நண்பன். அவன் வெளிநாடு செல்லும் போதே உன்னையும் ரதியையும் நன்றாக பார்த்து கொள்ளும்படி என்னிடம் சத்தியம் வாங்கி கொண்டான் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். அவர்கள் சாதாரணமாகத்தான் பேசுகிறார்கள் என்று நினைத்து அவர்களை தொந்தரவு செய்ய விரும்பாமல் நான் மீண்டும் வந்து படுத்துக்கொண்டேன். மறுநாள் காலை நான் எழுந்தபோது மணி 9:30. அவசரமாக எழுந்து வெளியே வந்தபோது மாமா அம்மாவின் அறையிலேயே தூங்கி கொண்டிருப்பதை நான் பார்த்தேன். நான் மெல்ல உள்ளே சென்று, மாமா, அம்மா எங்கே என்று கேட்டேன். அவள் வேலைக்கு கிளம்பி போய்விட்டாள் ரதி என்றார் மாமா. சரி என்று சொல்லிவிட்டு அவருக்கு தேநீரும் சிற்றுண்டியும் தயார் செய்து எடுத்து வந்தேன். நான் தட்டை நீட்டிய போது மாமா தன் அருகில் அமருமாறு சைகை செய்தார். நான் தயங்கியபடியே கட்டிலில் அவர் அருகில் அமர்ந்தேன். மாமா என் தலையை மென்மையாக கோதியபடி, ரதி, நேற்று இரவு நீ தூங்கினாயா இல்லையா என்று கேட்டார். அவர் திடீரென இப்படி கேட்டதும் நான் நிலைகுலைந்து போனேன். ஒருவேளை நேற்று இரவு நான் பார்த்தது அவருக்கு தெரிந்துவிட்டதோ என்று பயந்தேன். இல்லை மாமா, தாகமாக இருந்தது, தண்ணீர் குடிக்க கிச்சனுக்கு வந்தேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர முயன்றேன். ஆனால் மாமா சட்டென்று என் கையை பிடித்து மீண்டும் அருகில் அமர வைத்தார். அவர் நடத்தை எனக்கு பயத்தை அளித்தது. என் முதுகிலும் தோளிலும் கை போட்டபடி, ரதி, நீ இப்போது பெரிய பெண் ஆகிவிட்டாய், ரொம்பவும் அறிவாளியாகவும் அழகாகவும் வளர்ந்து விட்டாய் என்று சொல்லத் தொடங்கினார். அவருடைய அந்த பார்வை, அந்த தீண்டல் எனக்கு விசித்திரமாகவும் அசௌகரியமாகவும் இருந்தது. நான் உடனே கையை விடுவித்து கொண்டு என் அறைக்கு ஓடினேன். வேகமாக தயாராகி பள்ளிக்கு கிளம்பினேன். அதன் பிறகு ஒரு நாள் மாலை 9:30 மணி இருக்கும். மாமாவின் கார் எங்கள் வீட்டு வாசலில் வந்து நின்றது. அன்று நடந்த விஷயத்தை என்னால் இப்போதும் மறக்க முடியாது. அன்று இரவு 9:30 மணி இருக்கும்.
வீட்டின் முன் ஒரு கார் வந்து நின்றது. ஜன்னல் வழியாக பார்த்தேன். அது அவினாஷ் மாமாவின் கார். வழக்கமாக அவர் மட்டும்தான் வருவார். ஆனால் அன்று அவருடன் இன்னொரு நபரும் காரில் இருந்து இறங்கினார். அவினாஷ் மாமா வீட்டிற்குள் வந்ததும் அம்மாவிடம் அந்த நபரை அறிமுகப்படுத்தினார். அஞ்சலி, இது என் நண்பன் அஜய். இவனும் நம்ம ஆளுதான் என்று சொல்லிவிட்டு என்னை சுட்டிக்காட்டி, அஜய், இவள் என் தங்கை மகள் மாதிரி, ரதி தேவதை மாதிரி வளர்ந்துட்டா இல்ல என்றார். மாமாவின் அந்த பார்வையில் ஏதோ ஒரு வக்கிரம் தெரிந்தது. நான் பதில் பேசாமல் என் அறைக்குள் சென்று கதவருகே நின்று அவர்கள் பேசுவதை கவனித்தேன். அவினாஷ் மாமா அம்மாவை தனியாக அறைக்குள் அழைத்து சென்றார். அஜய் வரவேற்பறையில் அமர்ந்து டிவியை பார்த்து கொண்டிருந்தான். அறைக்குள்ளிருந்து மாமாவின் குரல் கேட்டது. அஞ்சலி, இன்று இரவு அஜய் இங்கேதான் தங்குவான். அவனையும் கவனிச்சுக்கோ. அம்மா அதிர்ந்து போனாள். என விளையாடுறீங்களா அவினாஷ்? நீங்கள் என் கணவரின் நண்பர் என்பதற்காக உங்களை அனுமதித்தேன். அதற்காக தெரியாத ஒரு மனிதரை எப்படி என் வீட்டிற்குள் தங்க வைக்க முடியும்? இங்கே வளர்ந்த பெண் இருக்கிறாள். அவள் என்ன நினைப்பாள் என்று சத்தமிட்டாள். ஆனால் மாமா அசரவில்லை. அவளை பற்றி எனக்கு தெரியும் அஞ்சலி. அவளும் வளர்ந்து விட்டாள். அவளை நான் பார்த்து கொள்கிறேன். ஒரு இரவுதானே, சம்மதித்து விடு என்றார் அதிகாரமாக. எனக்கு அவர் எதை பற்றி பேசுகிறார் என்று புரியவில்லை. ஆனால் ஏதோ விபரீதம் நடப்பது மட்டும் புரிந்தது. அன்று இரவு அம்மா என்னை வலுக்கட்டாயமாக உறங்க சொன்னாள். நான் தூங்குவது போல் நடித்தேன். நள்ளிரவில் அம்மாவின் அறையிலிருந்து அலறல் சத்தமும் விசித்திரமான ஓசைகளும் கேட்டன. என்ன நடக்கிறது என்று அறியும் துடிப்பில் நான் மெல்ல எழுந்து ஜன்னல் ஓரம் சென்றேன். பதற்றத்தில் அங்கிருந்த பூந்தொட்டி ஒன்று கீழே விழுந்து உடைய சத்தம் கேட்டு நான் அறைக்குள் ஓடி வந்து படுத்துக்கொண்டேன். மறுநாள் காலை அம்மா மிகவும் சோர்ந்து போயிருந்தாள். அவளால் என் கண்ணை பார்த்து பேச முடியவில்லை. நான் விடாமல் அழுதபடியே கேட்டேன். அம்மா, என்ன நடக்கிறது? உண்மையை சொல்லுங்கள். அம்மா வெடித்து அழுதாள். என் கைகளை பிடித்து கொண்டே உண்மையை சொன்னாள். ரதி, உன் அப்பா வெளிநாடு போய் 3 வருடங்கள் ஆகிறது. அங்கே ஒரு நிறுவன மோசடியில் அவரை சிக்க வைத்து விட்டார்கள். அவர் நிரபராதி என்று நிரூபிக்கவும் அவரை பிணையில் எடுக்கவும் 15 லட்சம் ரூபாய் தேவைப்பட்டது. என்னிடம் 2 லட்சம் தான் இருந்தது. மீதி பணத்திற்காக இந்த அவினாஷிடமும் அவன் நண்பனிடமும் உதவி கேட்டேன். அம்மா விம்மியபடியே தொடர்ந்தாள். அவர்கள் பணத்தை கொடுத்தார்கள். ஆனால் பதிலுக்கு என் மானத்தை கேட்டார்கள். உன் அப்பாவை காப்பாற்ற வேறு வழி தெரியாமல் நான் அதற்கு சம்மதித்தேன். ஆனால் போக போக அவர்கள் மிருகங்களாக மாறிவிட்டார்கள். நேற்று அந்த அஜயும் சேர்ந்து என்னை அம்மாவுக்கு பேச முடியாமல் விக்கல் எடுத்தது. அது மட்டுமில்லை, ரதி இப்போது அவினாஷ் உன்னையும் தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கிறான். பணத்தை திருப்பித்தா, இல்லையென்றால் உன் மகளை என்னிடம் அனுப்பு என்று மிரட்டுகிறான். இன்னும் 10 நாட்களில் பணம் தராவிட்டால் நம்மை வீட்டை விட்டு துரத்தி விடுவானாம் என்று கூறி அம்மா கதறி அழுதாள். அம்மாவின் நிலையை பார்த்து என் ரத்தம் கொதித்தது. நான் அம்மாவை கட்டி அணைத்து கொண்டேன். அம்மா அழுவதை நிறுத்து. உன்னை அவர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார்கள். இனிமேல் அப்படி நடக்காது. நான் உனக்கு துணையாக இருப்பேன் என்று தைரியம் கூறினேன். என் மனதில் ஒரு திட்டம் இருந்தது. என் பள்ளியில் படிக்கும் நெருங்கிய நண்பன் ஒருவனின் தந்தை ஒரு தனியார் வங்கியில் மேலாளராக இருந்தார். அவனிடம் பேசி அம்மாவின் பெயரில் அவசர கடன் வாங்க ஏற்பாடு செய்தேன். 4 நாட்களில் பணம் கைக்கு வந்தது. அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு நேராக அவினாஷிடம் சென்றோம். இதோ உன் பணம், அசலும் வட்டியும் இதில் இருக்கிறது. இனிமேல் உனக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. என் அப்பாவின் நண்பன் என்று சொல்லிக்கொள்ள உனக்கு தகுதியே இல்லை. இனியொரு முறை எங்களை தொந்தரவு செய்தால் போலீசில் புகார் அளிப்பேன் என்று நான் சிங்கப்பெண்ணாக கர்ஜித்தேன். நாங்கள் அந்த வீட்டை அன்றே காலி செய்தோம். நகருக்குள் ஒரு சிறிய வீட்டை வாடகைக்கு எடுத்து தங்கினோம். நாங்கள் புதிய வீட்டிற்கு மாறி சில மாதங்கள் ஓடிவிட்டன. அவினாஷின் நிழல் கூட எங்களை தொட முடியாதபடி நான் அம்மாவிற்கு அரணாக இருந்தேன். அம்மாவின் முகத்தில் இருந்த புன்னகை மெல்ல திரும்பியது. அப்போதுதான் அந்த மகிழ்ச்சியான செய்தி வந்தது. அப்பா நிரபராதி என்று நிரூபிக்கப்பட்டு ஜெர்மனியிலிருந்து விடுதலை பெற்று தமிழகம் திரும்பினார். அப்பா வீட்டிற்கு வந்த அன்று நாங்கள் மூவரும் ஒருவரை ஒருவர் கட்டி அணைத்து அழுதோம். 3 வருட பிரிவு, சொல்ல முடியாத துயரம் எல்லாம் அந்த அழுகையில் கரைந்தன. ஆனால் அம்மாவின் மனதில் ஏதோ ஒரு பாரம் இருப்பதை அப்பா கவனித்தார். அஞ்சலி, ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிறாய்? நான் வந்துவிட்டேனே, இனி என்ன கவலை என்று அப்பா கேட்டபோது அம்மா அமைதியாக இருந்தாள். நான் தான் முன் வந்தேன். அப்பா, உங்களிடம் ஒரு உண்மையை சொல்ல வேண்டும். நீங்கள் இல்லாத நேரத்தில் உங்கள் நண்பன் என்று நீங்கள் நம்பிய அவினாஷ் மாமா செய்த துரோகத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தொடங்கி நடந்த அனைத்தையும் ஒன்று விடாமல் சொன்னேன். அப்பாவின் முகம் கோபத்தால் சிவந்தது. நானே சாக கிடந்தபோது என் குடும்பத்தை வைத்து அவன் விளையாடி இருக்கிறானா? அவனை சும்மா விடமாட்டேன் என்று ஆவேச ஆனால் நான் அவரை தடுத்தேன். அப்பா, சண்டை போட்டு பயனில்லை. சட்டப்படி அவனை வீழ்த்த வேண்டும். அப்போதுதான் மீண்டும் அவன் எந்த பெண்ணின் வாழ்வோடும் விளையாட மாட்டான்.
என்றேன். அப்பா தன் பழைய நண்பர்கள் சிலரின் உதவியோடு அவினாஷ் மற்றும் அஜய் மீது காவல்துறை மற்றும் நீதிமன்றத்தின் புகார் அளித்தார். அவர்கள் செய்த மோசடிகள் அம்மாவை மிரட்டியது என அனைத்தும் ஆதாரங்களோடு சமர்ப்பிக்கப்பட்டன. வழக்கு நடந்தபோது அவினாஷ் தன் அதிகாரத்தை பயன்படுத்த முயன்றான். ஆனால் நான் அவனிடம் கொடுத்த அந்த பண பரிமாற்ற ரசீதுகளும் அவன் அனுப்பிய மிரட்டல் குறுஞ்செய்திகளும் அவனுக்கு எதிராக மாறின. இறுதியில் நீதி வென்றது. அவினாஷும் அஜயும் சிறைக்கு சென்றனர். அப்பா இப்போது ஒரு பெரிய தொழிற்சாலையில் மேற்பார்வையாளராக பணியில் சேர்ந்தார். அவர் இனி வெளிநாடு செல்ல போவதில்லை என்று உறுதியாக முடிவெடுத்தார். பணம் சம்பாதிப்பதை விட என் குடும்பத்தோடு இருப்பதே எனக்கு நிம்மதி என்று கூறிவிட்டார். நானும் என் படிப்பில் அதிக கவனம் செலுத்தினேன். அம்மாவும் தன் பழைய கசப்பான நினைவுகளை மறந்து தைரியமான பெண்ணாக தன் வேலையை தொடர்ந்தாள். ஒரு நாள் மாலை நாங்கள் மூவரும் கடற்கரையில் அமர்ந்திருந்தோம். அஸ்தமிக்கும் சூரியனை பார்த்தபடி அப்பா சொன்னார், ரதி, நீதான் இந்த குடும்பத்தை இக்கட்டான சூழலில் இருந்து காப்பாற்றி இருக்கிறாய். நீ என் மகள் மட்டுமல்ல, என் தைரியம். அப்பா அப்படி சொன்னபோது என் கண்கள் கலங்கின. கஷ்டங்கள் வரலாம், ஆனால் மனம் தளராமல் எதிர்த்து நின்றால் எந்த புயலையும் கடக்கலாம் என்பதை அந்த சின்ன வயசிலேயே நான் கற்றுக்கொண்டேன். இப்போது நாங்கள் ஒரு அழகான அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவினாஷும் அஜயும் சிறைக்கு சென்ற பிறகு எங்கள் வாழ்வில் ஒரு அமைதி நிலவியது. அப்பா இங்கேயே வேலையில் அமர்ந்தது எங்களுக்கு பெரிய ஆறுதலாக இருந்தது. ஆனால் அமைதி என்பது சில நேரங்களில் புயலுக்கு முன்னால் வரும் மௌனம் என்பதை நான் அப்போது அறிந்திருக்கவில்லை. ஒரு ஞாயிற்றுக்கிழமை மதியம் அப்பா வெளியே சென்றிருந்த நேரத்தில் நாங்கள் வீட்டிற்கு முன்பாக ஒரு விலையுயர்ந்த கார் வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கிய பெண்மணியை பார்த்ததும் எனக்கும் அம்மாவிற்கும் அதிர்ச்சியாக இருந்தது. அவள் அவினாஷின் மனைவி சுமதி. அவள் கண்கள் சிவந்து காணப்பட்டன. வீட்டிற்குள் நுழைந்தவள் அம்மாவை பார்த்து ஏளனமாக சிரித்தாள். என் புருஷனை ஜெயிலுக்கு அனுப்பிவிட்டு ரொம்ப சந்தோஷமா குடும்பம் நடத்துறீங்களா அஞ்சலி என்று கத்தினாள். அம்மா நிதானமாக, சுமதி, உன் கணவர் செய்த தப்புக்கு தான் தண்டனை கிடைச்சிருக்கு. இதில் எங்க மேல கோபப்பட்டு என்ன பயன் என்றாள். தண்டனையா? இன்னும் சில நாட்களில் அவர் வெளியே வந்து விடுவார். ஆனால் அவர் வந்ததும் சும்மா இருக்க மாட்டார். உங்க குடும்பத்தையே இந்த ஊரை விட்டு ஓட வைப்பார். குறிப்பாக உன் மகள் ரதி. அவளைத்தானே நீ ரொம்ப பெருமையா நினைக்கிற. அவளோட படிப்பையும் எதிர்காலத்தையும் எப்படி சிதைக்கிறோம் பாரு என்று மிரட்டிவிட்டு சென்றாள். சுமதி சொன்னது போலவே 2 வாரங்களில் அவினாஷ் பிணையில் வெளியே வந்தான். அவன் வெளியே வந்ததும் முதலில் கை வைத்தது என் படிப்பில்தான். நான் படித்து கொண்டிருந்த பள்ளியின் அறக்கட்டளை உறுப்பினர்களில் ஒருவன் அவினாஷின் நெருங்கிய நண்பன். திடீரென ஒரு நாள் பள்ளி நிர்வாகம் என்னை அழைத்து, ரதி, உன்னுடைய நடத்தையில் குறைபாடுகள் இருப்பதாக புகார் வந்துள்ளது. அதனால் உன்னை இந்த பள்ளியிலிருந்து நீக்க வேண்டியுள்ளது என்று சொன்னார்கள். நான் நிலை குலைந்து போனேன். அவினாஷ் தன் அதிகாரத்தை பயன்படுத்தி என் மீது அபாண்டமான பழி சுமத்துகிறான் என்பது எனக்கு புரிந்தது. வீட்டிற்கு வந்து அழுத என்னை பார்த்து அப்பா கொதித்து போனார். இனிமேல் இவர்களை சும்மா விடக்கூடாது ரதி. மறைந்து நின்று தாக்கும் கோழைகளுக்கு நாம் நேருக்கு நேராக நின்று பதிலடி கொடுக்க வேண்டும் என்றார் அப்பா. அவினாஷ் இப்போது எங்களை பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் முடக்க நினைத்தான். ஆனால் நான் இந்த முறை பயப்படவில்லை. அந்த சிறு வயதிலேயே எனக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. அவினாஷ் எங்களிடம் பணத்தை வட்டியுடன் வாங்கினாலும் அவன் செய்த பழைய ஊழல்கள் பற்றிய சில ஆவணங்கள் அம்மாவிடம் இருந்தன. அம்மா வேலை செய்த காலத்தில் அவினாஷின் கம்பெனி கணக்குகளை சில சமயம் பார்த்திருக்கிறாள். அதில் அவன் பல கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்ததற்கான ஆதாரங்கள் அம்மாவின் பழைய மெயிலில் இருந்ததை நாங்கள் கண்டுபிடித்தோம். நான் என் நண்பனின் அப்பாவிடம் மீண்டும் உதவி கேட்டேன். அவர் மூலமாக வருமான வரித்துறைக்கு அந்த ஆதாரங்களை ரகசியமாக அனுப்பினோம். அடுத்த சில நாட்களில் அவினாஷின் வீடு மற்றும் அலுவலகங்களில் அதிரடி சோதனை நடந்தது. நாங்கள் கொடுத்த ஆதாரங்களின் அடிப்படையில் அவன் செய்த பல கோடி ரூபாய் மோசடி அம்பலமானது. இந்த முறை அவனால் ஜாமீனில் கூட வெளிவர முடியாதபடி இரும்பு கரம் கொண்டு சட்டம் அவனை வளைத்தது. அவனது சொத்துக்கள் அனைத்தும் முடக்கப்பட்டன. பள்ளி நிர்வாகமும் உண்மையை உணர்ந்து என்னிடம் மன்னிப்பு கேட்டு மீண்டும் என்னை சேர்த்து கொண்டது. மாலை வேளையில் அப்பா என்னிடம் சொன்னார், ரதி, எதிரி பலமானவனாக இருக்கலாம், ஆனால் உன்னுடைய புத்திசாலித்தனம் எத்தகைய பலத்தையும் வீழ்த்திவிடும். அவினாஷின் கொட்டம் அடக்கப்பட்டது. ஆனால் இந்த உலகம் எப்போதுமே பெண்களுக்கு பாதுகாப்பான இடமாக இருப்பதில்லை. நாம் தான் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற பாடம் என் மனதில் ஆழமாக பதிந்தது. அவினாஷின் அதிகாரமும் கர்வமும் முற்றிலுமாக முறியடிக்கப்பட்ட பிறகு எங்கள் ஊரில் ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்தது. அவனை போன்ற ஒரு மனிதனை 16 வயது பெண் தன்
அறிவுத்திறத்தால் வீழ்த்திய செய்தி ஊர் முழுவதும் பரவியது. ஆனால் இதை புகழாக பார்க்காமல் ஒரு பாடமாகவே நான் எடுத்துக்கொண்டேன். இந்த சம்பவங்களுக்கு பிறகு நான் ஒரு விஷயத்தை ஆழமாக உணர்ந்தேன். என் அம்மாவைப் போல பல பெண்கள் வெளியில் சொல்ல முடியாத துயரங்களை சுமந்து கொண்டு உதவிக்கு வழியில்லாமல் தவிக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு பலமாக இருக்க வேண்டும் என்று நான் முடிவெடுத்தேன். அப்பா மீண்டும் தன் பழைய சுறுசுறுப்புடன் வேலைக்கு சென்றார். அவர் இப்போது ஒரு சிறிய இயந்திர உதிரி பாகங்கள் தயாரிக்கும் பட்டறையை சொந்தமாக தொடங்கினார். அம்மா அந்த நிறுவனத்தின் கணக்கு வழக்குகளை கவனித்துக் கொள்ள தொடங்கினாள். நான் என் பள்ளி படிப்பை மிகச்சிறந்த மதிப்பெண்களுடன் முடித்தேன். கல்லூரியில் சேரும்போது நான் தேர்ந்தெடுத்தது சட்டம். பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதியை பெற்று தருவதே என் வாழ்நாள் லட்சியம் என்று நான் சொன்னபோது அப்பாவின் கண்களில் பெருமிதம் மின்னியது. 3 ஆண்டுகள் கடந்தன. ஒரு நாள் நான் நீதிமன்றத்திற்கு ஒரு பயிற்சிக்காக சென்றிருந்தபோது அங்கே பரட்டை தலையுடனும் அழுக்கு உடையுடனும் ஒரு மனிதன் அமர்ந்திருப்பதை பார்த்தேன். உற்று பார்த்தபோது அது அவினாஷ். அவன் சொத்துக்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்பட்டு சிறையில் தண்டனை அனுபவித்துவிட்டு இப்போது ஒன்றுமில்லாதவனாக தெருவில் நின்றிருந்தான். என்னை அடையாளம் கண்டு கொண்ட அவன் கண்கள் கலங்க என்னிடம் வந்தான். ரதி, என்னை மன்னித்துவிடு. அன்று உன்னையும் உன் அம்மாவையும் நான் அலைக்கழித்தேன். ஆனால் இன்று என் குடும்பமே என்னை விட்டு போய்விட்டது. நான் செய்த பாவத்திற்கு இதுதான் தண்டனை என்று கூறி தட்டு தடுமாறினான். அவனை பார்க்கும்போது எனக்கு கோபம் வரவில்லை, மாறாக பரிதாபம்தான் வந்தது. அவினாஷ் மாமா, ஒரு பெண்ணின் கண்ணீருக்கும் சாபத்திற்கும் வலிமை அதிகம். இனியாவது மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாமல் வாழுங்கள் என்று மட்டும் சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தேன். பழி வாங்குவதை விட அவர்களை புறக்கணிப்பதே சிறந்த தண்டனை என்பதை நான் உணர்ந்தேன். இன்று நான் ஒரு வெற்றிகரமான வழக்கறிஞராக இருக்கிறேன். பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக அஞ்சலி அறக்கட்டளை என்ற அமைப்பை என் அம்மாவின் பெயரில் நடத்தி வருகிறேன். அந்த அமைப்பின் மூலம் பெண்களுக்கு தேவையான சட்ட உதவிகளையும் பொருளாதார ஆலோசனைகளையும் நாங்கள் வழங்கி வருகிறோம். அப்பா இப்போது ஓய்வு பெற்றுவிட்டார். மாலை நேரங்களில் அவரும் அம்மாவும் எங்கள் வீட்டு தோட்டத்தில் அமர்ந்து அமைதியாக பேசிக் கொண்டிருப்பதை பார்க்கும்போது என் மனம் நிறையும். வாழ்க்கை நமக்கு கசப்பான பாடங்களை கொடுத்தாலும் அதை சர்க்கரையாக மாற்றும் வலிமை நம் கைகளில்தான் இருக்கிறது என்று அம்மா அடிக்கடி சொல்வாள். சத்தங்களிலிருந்து தொடங்கிய பின் பயணம் இன்று பல பெண்களின் வாழ்வில் ஒளியேற்றும் சுடராக மாறியிருக்கிறது. கடந்த காலத்தின் ரணங்கள் மறைந்துவிட்டன. இப்போது என் முன்னால் இருப்பது நம்பிக்கையும் துணிச்சலும் நிறைந்த ஒரு புதிய விடியல். ஆண்டுகள் உருண்டோடினாலும் சில காயங்கள் ஆறிப்போனாலும் தழும்புகளாக மனதில் ஓரத்தில் இருக்கத்தான் செய்யும். நான் ஒரு வழக்கறிஞராக புகழ்பெற்ற பிறகு எனக்கு வரும் வழக்குகளில் பெரும்பாலானவை பெண்களுக்கான நீதியை பெற்று தருவதாகவே இருந்தன. ஒரு நாள் காலை என் அலுவலகத்திற்கு ஒரு பெண் பதற்றத்துடன் வந்தாள். அவள் பெயர் ரம்யா. பார்க்க மிகவும் வசதியான வீட்டு பெண் போல தெரிந்தாள். ஆனால் அவள் முகத்தில் இருந்த பயம் எனக்கு ஏதோ பழைய நினைவுகளை தூண்டியது. மேடம், என் கணவர் என்னை மிரட்டுகிறார். என் சொத்துக்களை தன் பெயருக்கு மாற்ற சொல்லி என்னை ஒரு இருட்டு அறையில் அடைத்து வைத்து சித்திரவதை செய்கிறார். இதற்கு பின்னால் ஒரு பெரிய கும்பலே இருக்கிறது என்று அழுது கொண்டே சொன்னாள். அவள் சொன்ன அந்த கும்பல் என்ற வார்த்தைகளை கேட்டதும் நான் உஷாரானேன். அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு அளிப்பதாக கூறி அந்த வழக்கை நான் கையில் எடுத்தேன். வழக்கின் ஆழத்திற்கு செல்ல செல்ல எனக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்திருந்தது. ரம்யாவின் கணவருக்கு பின்னால் இருந்து இயங்குவது யார் என்று விசாரித்த போது அந்த பெயர் என் இதய துடிப்பை ஒரு நிமிடம் நிறுத்தியது. அது அஜய். அன்று அவினாஷுடன் சேர்ந்து என் அம்மாவை சித்திரவதை செய்த அதே அஜய். சிறையிலிருந்து வெளியே வந்தவன் இப்போது ஒரு சட்டவிரோத கும்பலை சேர்த்து கொண்டு அப்பாவி பெண்களின் சொத்துக்களை பறிக்கும் வேலையை செய்து வருகிறான். அவினாஷ் அழிந்து விட்டான். ஆனால் அஜய் இன்னும் விஷ பாம்பாக உலவிக் கொண்டிருக்கிறான் என்பதை நான் அப்போதுதான் உணர்ந்தேன். அஜய் நான் இந்த வழக்கில் இருப்பதை அறிந்ததும் மீண்டும் தன் பழைய புத்தியை காட்டத் தொடங்கினான். ஒரு நாள் இரவு நான் அலுவலகத்திலிருந்து திரும்பும்போது என் காரை வழி மறித்தது ஒரு கும்பல். காரின் கண்ணாடியை தட்டியபடி அஜய் வெளியே நின்றான். என்ன ரதி, சின்ன பொண்ணா இருந்தப்பவே ரொம்ப துள்ளுன, இப்போ வக்கீல் கோட் போட்டதும் அதிகமா பேசுறியோ? இந்த ரம்யா வழக்கை இதோட விட்டுடு, இல்லனா உன் பழைய கதையெல்லாம் ஊர் முழுக்க தம்பட்டம் அடிச்சிருவேன். உன் அம்மாவை பத்தி என்று அவன் இழுத்த போதே என் கை தானாக அவனது கன்னத்தில் பதிந்தது. அன்று நான் சின்ன பெண், பயந்தேன். இன்று நான் ஒரு வழக்கறிஞர் மட்டுமல்ல, அநீதியை தட்டி கேட்கும் ஒரு போராளி. என் அம்மாவை பற்றி பேச உனக்கு எந்த தகுதியும் இல்லை. உன் அழிவு காலம் தொடங்கிவிட்டது அஜய் என்று கர்ஜித்தேன். நான் வெறும் சட்ட போராட்டத்தோடு நிறுத்தவில்லை. அஜய் செய்யும் சட்டவிரோத சொத்து மாற்றங்கள், மிரட்டல்கள் அனைத்தையும் ரகசியமாக கேமரா மூலம் பதிவு செய்தேன். என் அப்பா கொடுத்த சில பழைய தொடர்புகள் மூலம் காவல்துறையில் இருக்கும் நேர்மையான அதிகாரிகளின் உதவியை நாடினேன்.
நீதிமன்றத்தில் ரம்யாவிற்காக நான் வாதாடிய போது அஜய் தரப்பு வழக்கறிஞர் என் குடும்பத்தின் கடந்த காலத்தை பேச முயன்றார். ஆனால் நான் அதை திறமையாக எதிர்கொண்டேன். கடந்த காலம் என்பது ஒரு மனிதனின் பலவீனம் அல்ல, அதுதான் அவனை பலமானவனாக மாற்றுகிறது. இங்கே என் குடும்பத்தை பற்றி பேசுவது வழக்கிற்கு தொடர்பில்லாதது. ஆனால் இந்த அஜய் செய்த குற்றங்களுக்கு இதோ ஆதாரம் என்று மின்னணு ஆதாரங்களை சமர்ப்பித்தேன். அஜய் மீண்டும் கூண்டில் ஏற்றப்பட்டான். இந்த முறை அவனுக்கு ஆயுள் தண்டனை கிடைக்கும் அளவுக்கு ஆதாரங்கள் வலுவாக இருந்தன. அன்று மாலை வீட்டிற்கு வந்தபோது அம்மா என் தலையை வருடினாள். ரதி, நீ என் மகள் மட்டுமல்ல, இந்த சமூகத்திற்கே ஒரு காவல் தெய்வம் என்றாள். அப்பா சிரித்து கொண்டே சொன்னார், அவினாஷை நீ வீழ்த்தினாய், அஜயை சட்டம் வீழ்த்தியது. இனி எந்த நிழலும் நம்மை தீண்டாது. அன்று இரவு நான் நிம்மதியாக தூங்கினேன். ஏனென்றால் என் கடந்த காலத்தின் கடைசி பகையும் இன்றுடன் முடிவுக்கு வந்திருந்தது. இனி என் பயணம் இன்னும் பல ரம்யாக்களுக்கு விடியலை தேடி தருவதாக இருக்கும். பகைவர்களை வீழ்த்திய பிறகு ரதியின் பெயர் ஊர் முழுவதும் புகழ் பெற்றது. ஆனால் ரதி தன் லட்சிய பயணத்தில் காட்டிய தீவிரத்தால் தன் சொந்த வாழ்க்கையை பற்றி யோசிக்கவே இல்லை. அவளுக்கு இப்போது 26 வயது. ஒரு வழக்கறிஞராக அவள் அடைந்த உயரம் அவளுக்கு திருப்தியை தந்தாலும் அம்மாவின் மனமோ ரதி ஒரு நல்ல வாழ்க்கை துணையை அடைய வேண்டும் என்று ஏங்கியது. ஒரு நாள் காலை ரதியின் அலுவலகத்திற்கு ஒரு இளைஞன் வந்தான். அவன் பெயர் ஆகாஷ், ஒரு புகழ்பெற்ற இதழின் புலனாய்வு பத்திரிகையாளர். வணக்கம் மேடம், பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக நீங்கள் செய்யும் போராட்டங்களை பற்றி ஒரு சிறப்பு கட்டுரை எழுத விரும்புகிறேன். உங்களை பேட்டி எடுக்க முடியுமா என்று கேட்டான். முதலில் ரதி தயங்கினாலும் அவனது கண்ணியமான பேச்சும் சமூகத்தின் மீதான அவனது அக்கறையும் அவளை சம்மதிக்க வைத்தன. பேட்டி 1 நாள் 2 நாள் என நீண்டு பின் அது நட்பாக மாறியது. ஆகாஷ் வெறும் பேட்டியோடு நிறுத்தவில்லை. ரதி நடத்தும் அஞ்சலி அறக்கட்டளைக்கு தேவையான பல ரகசிய தகவல்களை தன் பத்திரிகையாளர் தொடர்புகள் மூலம் சேகரித்து கொடுத்து உதவினான். ஒரு மாலை நேரத்தில் கடற்கரை ஓரம் இருவரும் பேசிக் கொண்டிருந்த போது ஆகாஷ் கேட்டான், ரதி, நீ எப்போதுமே மற்றவர்களுக்காகவே போராடுகிறாய். உனக்காக வாழ எப்போது நேரத்தை ஒதுக்கப் போகிறாய்? ரதி கடலையே பார்த்து கொண்டிருந்தாள். என் கடந்த காலம் எனக்கு பல பாடங்களை கற்பித்து விட்டது ஆகாஷ். ஒரு ஆணை நம்புவதே எனக்கு பெரிய சவாலாக இருந்தது. ஆனால் உன்னை பார்த்த பிறகு என்று இழுத்தாள். ஆகாஷ் மென்மையாக அவள் கையை பற்றினான். உன் கடந்த காலத்தை நான் அறிவேன் ரதி, அதற்காக உன்னை நான் மதிக்கிறேன். உன் போராட்டங்களில் உனக்கு துணையாக ஒரு நிழலாக இருக்க விரும்புகிறேன் என்றான். ஒரு புதிய சவால். ஆகாஷின் காதலை ரதி ஏற்றுக்கொண்டாலும் இந்த செய்தி அஜயின் கூட்டாளிகளுக்கு தெரிய வந்தது. சிறையில் இருக்கும் அஜய் ரதியை எப்படியாவது பழிவாங்க துடித்து கொண்டிருந்தான். ரதிக்கு நெருக்கமானவர்களை தாக்குவதுதான் அவளை வீழ்த்த ஒரே வழி என்று அவன் நினைத்தான். ஆகாஷ் ஒரு நாள் இரவு தன் அலுவலகத்திலிருந்து திரும்பும் போது சில மர்ம நபர்களால் தாக்கப்பட்டான். அவன் உயிருக்கு ஆபத்தில்லை என்றாலும் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டான். மருத்துவமனைக்கு ஓடி வந்த ரதி ஆகாஷின் நிலையை கண்டு கதறி அழுதாள். நான் தான் சொன்னேனே ஆகாஷ், என்னோடு இருந்தால் ஆபத்து என்று. என்னால் உனக்கு இந்த நிலைமை வந்துவிட்டது என்று வருந்தினாள். கண்களை மெல்ல திறந்த ஆகாஷ் ரதியின் கையை அழுத்தி பிடித்தான். இது என் காதலுக்கு கிடைத்த காயம் ரதி, இதை நினைத்து நான் பயப்படவில்லை. நீயும் பயப்படக்கூடாது. இவர்கள் நம்மை பிரிக்க நினைத்தால் நாம் இன்னும் பலமாக இணைய வேண்டும் என்றான். இந்த சம்பவம் ரதியை மீண்டும் ஒரு வீராங்கனையாக மாற்றியது. தன் காதலனை தொட்டவர்களை சும்மா விடக்கூடாது என்று முடிவு செய்தாள். அவள் நேராக சிறையில் இருக்கும் அஜயை சந்திக்க சென்றாள். அங்கே இருந்த அஜயை பார்த்து சொன்னாள், அஜய், நீ இன்னும் திருந்தவில்லை என்று எனக்கு தெரியும். ஆகாஷ் மீது கை வைத்ததன் மூலம் உனக்கான மரண குழியை நீயே தோண்டிவிட்டாய். சிறைக்குள் இருந்து கொண்டு நீ செய்யும் சதி திட்டங்கள் அனைத்தையும் முறியடிக்கப் போகிறேன். இனி உனக்கு சிறையில் கூட நிம்மதி இருக்காது. ரதியின் கண்கள் நெருப்பாய் ஜொலித்தன. அவள் வெறும் வழக்கறிஞர் மட்டுமல்ல, தன் அன்புக்குரியவர்களை காக்கும் ஒரு கவசமாகவும் மாறினாள். மறுபுறம் அஞ்சலி அம்மாவும் ராஜசேகர் அப்பாவும் ஆகாஷை பார்த்து பேசினார்கள். ரதிக்கு ஏற்ற சரியான துணையை தேடிவிட்டோம் என்ற நிம்மதி அவர்கள் முகத்தில் தெரிந்தது.